ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயத்தின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நல்ல துன்பங்களை காப்பாற்றும். உமது உதவி யாருக்கு அவசியமோ அவர்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தரலாம். இதோ வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இதோ இந்த மூன்றாவது தேவரகம் தூய்மையும் உள்ளவர்களாக துளங்குமாறு இறைவனை வேண்டி இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. வாழ்க 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 மணியை ஒப்பு கொடுப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதன உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடாதையும் தீமை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய
மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நல்ல துண்டைகளை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாக உமக்கு அறிவிப்புகளை மனசு கூட்டிக் கொண்டு வாரும். கூப்பிட்டரலாம். அழ்க வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. முடிசித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரணும். எங்களுக்கு தீமை செய்வர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரணும். எங்களை சோதனை விழவிடாமே தீமை அனைத்தில் எங்களை ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டோர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாவே சரிய மாதாவே பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டோர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாவே சரிய மாதாவே பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாவே சரிய மாதாவே பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாவே சரிய மாதாவே பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாவே சரிய மாதாவே பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாவே சரிய மாதாவே பாவிலாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அத்திச மரியாவே சரேச மாதாவே பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அத்திச மரியாவே சரேச மாதாவே பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அத்திச மரியாவே சரேச மாதாவே பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அத்திச மரியாவே சரேச மாதாவே பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னிய நரகநெருப்பிங்களை காப்பாற்றும் எல்லா ஆத்துமங்களையும் உதவியாளர்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தரலும். அதி தூதரான புனித மிக்கேலே, தேவ தூதரான புனித ரஃபேலே, கப்ரேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 ஜெபத்தை உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி சேர்த்து அச்சிஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாய் வைக்கின்றோம். சுவாமி. ஆமீன். கிருபாத்ராக்கினே வாழ்க, எங்கள் சீமே தந்தமே மதுரமே வாழ்க. பதீசார்க்க நாங்கள் ஏவை மக்கள் உம்மை பார்த்து கும்பிடுகிறோம். இந்த கண்ணினே கணவான் என்று பிரார்த்தெழுதுமை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்ற அழுத்தாயே மிக தயமுள்ள திருக்கண்களை எங்கள் பேர் திருப்பியறலும். இதை நாங்கள் தயாபரியே பேரும் சக்கரபடியாயி திருவாக்கு தகுதிகளுக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றெம்மை காரும். வானோர் தம்மர சேர்த்தாயே எம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரெஞ்சமாய் நேர்த்தல்லாமல் ஏக்காலத்துமே தற்காரோ. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றெம்பாக எம்மை காரும். 8ஆம் நாள் நவநாள் ஜெபம். ஓ உன்னத கடவுளின் ஆலயமே, ஞானத்தின் இருப்பிடமே, நீர் வாழ்க. ஆதியில் அழியாத கோதுரு மரத்தினால் வாக்குத்தத்த பெட்டகம் செய்யப்பட்டு உள்ளும் புறமும் தங்க தகடுகள் போர்த்தப்பட்டிருந்தது. அதுபோன்று உமது திருவுடல் அழியாமையை தரித்து கொள்ள இறைவனின் மாட்சிமை உம்மில் அணிகலனாக விளங்கிற்று. உம்மை கண்டு பூரிப்படைகின்றோம். இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என வாழ்த்துகின்றோம். மாசும் குறையும் கருவும் இல்லாத அழகு திருவுருவமே, மன்னக வாழ்வின் இறுதியில் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட மாதாவே, வழிபோக்கனாகிய எங்களை மறந்துவிடாதீர். ஒளியான இறைவனுடன் ஒன்றித்துள்ள விண்ணக சுடரே, இருளில் வாழும் எங்களுக்கு ஒளியை பெற்று தாரும். உலகம் என்ற கடலிலே படகு போன்ற எங்கள் அற்ப வாழ்வு ஆபத்தின்றி கரை சேர்ந்திட அருள் வீரராய் சிலுவை அடியிலே சேசு எங்கள் அனைவரையும் உம் மக்களாக ஒப்படைத்துள்ளார் அன்றோ. அன்பு தாயே, எங்களை ஆதரித்து காப்பாற்றியருளும். உம்மை மன்றாடுகின்றோம். இம்மன்னக வாழ்வில்
தூய்மை உடல் ஆரோக்கியமும் பெற்றவர்களாய் விண்ணகத்தில் உமோடு என்றென்றும் இறைவனை போற்றிட வரமருள வேண்டுகிறோம். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமேன். புனித ஆரோக்கிய மாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாம் இறைவா, இரக்கமாயிரும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய்மை மூலமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இல்லாமல் உற்பவித்த புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கும் முன் சலேசினால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்பவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகின்ற ஞானமொழியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிவெளி என்ற இறைவாக்கினால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்திற்கு அருள்மழை பெருவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைதனத்துக்கு பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் தந்தையரால் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 16 அரச குலங்களுக்கு சிறப்புற்ற குலத்திலே உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்ற அன்னம்மா சுயக்கிணத்தில் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேண்டுதலினாலும் நற்செய்தினாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருக்கு மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொருள்கள் அனைத்திற்கு மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகம் மண்ணுலகம் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறைகொழுதான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் வழியிலே எல்லா புனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பின் போது விண்ணக வழியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்தில் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் உமது கொள்ளும். அழகுக்கேற்ப மரியென்னும் புதிய பெயர் சூட்டப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் என்றும் கொள்ளும். கன்னியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் அனைவருக்கு ஆசிரியராக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருள புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் உம்மை கொள்ளும். நம்பினவர்களை ஒருபொழுதும் கைவிடாத பேருபாரியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடமான மகனை நடமாட செய்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வங்கக்கடலில் சிக்கி தவித்த ஆபத்தின்றி கரை சேர்த்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் விண்ணக முடியென்று விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் உலகின் கொள்ளும். பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாமி. இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதே பாரமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்குள்ளாய் இருக்கின்ற நித்திய கன்னியே, எல்லா ஆபத்தில் நின்று எங்களை பாதுகாத்தரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஆகும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, பரிசுத்த கன்னி ஆகிய புனித மரியாளை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே, அந்த உத்தமத்தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களை நின்று பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவளாயும் தூய்மையின் வழி நடந்த விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இந்த 8ஆம் நாள்
நவநாளுக்காக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நம் மத்தியில் நற்செய்தி வழங்க வந்திருக்கும் நற்செய்தி பணியாளர் திரு லூயிஸ் அவர்களை நற்செய்தி வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் எழுந்துடுவோம். ஒரு பாடல் பாடி நம்ம செய்திக்குள்ளே போகவும். ஆவியே தூய்மையின் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வெளநடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கணமடைய ஊட்டிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆட்டிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப எழுந்து வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப எழுந்து வாருமே. அன்பும் இறக்கமும் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளும் கூட ஆண்டவரே, இந்த திருவிழாவின் கடைசி நாள்களில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு பேச வேண்டுமா தானத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தோடும் பேசும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியிலே நாங்கள் நடக்க நீர் எங்களை வழிநடத்தும், எங்களை தூய்மைப்படுத்தும். இயேசு என்ற பெயராலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லியிருக்கு? முதல்ல என்ன சொன்னது? முதல் காரியம்
முதல்ல மகிழ்ச்சியாயிருங்கள். 5 காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த கொரிந்து மக்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அவங்க பலவித காரியங்களில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. அதனால் அவர் இந்த காரியங்களை அவங்களுக்கு உணர்த்துவதற்காக பவுல் அவளுக்கு மடல்களை எழுதுகின்றார். 2 மடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். இப்போ நம்ம வாசித்த வாசகம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். இதில் அவர் 5 காரியங்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். 1வது மகிழ்ச்சி இருங்கள். 2வது நடத்தையை சீர்படுத்துங்கள். 3வது அறிவுரைக்கு செவிசாயுங்கள். 4வது மன ஒற்றுமை கொண்டிருங்கள். 5 அமைதியுடன் வாழுங்கள். இதனை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இன்றைய புனிதர் யார்? திருச்சபை இன்றைய புனிதர் யாராக சொல்லப்பட்டிருக்கிறது? வெறும் பியோன்னு சொல்லாதீங்க, புனித பியோ. புனித பியோ, வெறும் பியோன்னு சொல்லக்கூடாது யாரையும். புனித பியூ. அவர் வாழ்க்கையில் அவரை பற்றி தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். பியோவை பற்றி என்ன தெரியும்? சரி, அப்போ பேசலாம் அதை பற்றி. சரி, இன்றைய புனிதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைப்பிடித்த காரியங்களாக இதனை நாம் பார்க்கலாம், அவரோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் 1 மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும்? ஏங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சகோதரர்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் வீட்டில், ஆனால் கணவனும் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களா என்ன ஆகும்? மகிழ்ச்சி இருக்குமா? மகிழ்ச்சி இருந்தால் தான் சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை, ஐக்கியம், அமைதி, அன்பு, இரக்கம், பொறுமை எல்லாம் இருக்கும். மகிழ்ச்சி இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திரு பாடல் 131 அதில் 1வது வசனத்தை வாசிப்போம். திருப்பாடல் 131 1. 133. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது ஊற்றப்பட்டதும் போதும். பாருங்க, இதுதான் அது. அந்த ஊற்றப்பட்டு சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது, சகோதரர் ஒற்றுமையாக இருப்பது, அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரிமள தைலம்னா என்ன? இப்போ நான் சென்ட் அடிச்சு வரதான்னு வச்சுங்க, ஸ்ப்ரே பண்ணி வரதான்னு வச்சுங்க, நான் இங்கே நின்னா கூட உங்களுக்கு என்ன வரும் இல்லைங்களா? நான் இங்கே நின்னா கூட உங்களுக்கு அங்கே வாசனை வரும். அது மாதிரி பரிமள தைலம். இப்போ நான் அந்த எருசலேமில் அந்த ஆயில் தடவுனா அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது. அது மாதிரி பரிமள தைலம் ஆரோனின் தலையில். ஆரோன் யாரு? அவர் தான் குரு, அவர் தான் முதன்மை குரு, எல்லாவற்றுக்கும் முதலையாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குரு. அவர் தலையின் மேலே ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலம் அவர் தலையில் ஒழுகி தாடியில் வழிஞ்சு போகுதான். ஏன் அப்படி போகுது? அப்படி போகும் பொழுது அவர் அந்த அபிஷேக தைலத்தால் அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார். அந்த அபிஷேகத்தை மற்ற எல்லாருக்கும் பரவுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லாருக்கும் அந்த அபிஷேக தைலத்துடைய அந்த வாசனை அதுக்குள்ளே போகிறது. அதனால் அங்கே என்ன வருது? மகிழ்ச்சி வருகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாக இருங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம்
4வது அதிகாரம் 4வது வசனம். எங்கன்னு கேட்குறீங்களா? 371வது பேஜில் நானே வாசி. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து, அதான் அந்த வார்த்தையை தான் நாம் பிடிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இல்லாமல் நமக்கு மகிழ்ச்சி கிடையாது. இன்றைய புனிதர் நான் சொன்னேன் இல்லைங்களா, பியோ, அவர் ஆண்டவரோடு இணைந்ததுனால தான் அவருக்கு வந்த துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் அத்தனைக்கு மத்தியிலும் அவரால் என்ன செய்ய முடிந்தது? என்ன செய்ய முடிந்தது? மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது, சந்தோஷமாக இருக்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். ஆண்டவர் இல்லாமல் மகிழ்ச்சி கிடையாது. ஆகவே நாம் ஆண்டவரோடு பற்றிக்கொள்ள என்றால், ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் நமக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும். இந்த எப்பப்பாவது சிரிக்கிறாங்களே, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்பப்பாவது சிரிச்சுக்கிட்டே எப்பப்பாவது சிரிச்ச முகம்பா அப்படின்வாங்க. என்ன பார்த்து சிரிச்ச முகம்னு சொல்லுவாங்களா? அழுத முகம்னு சொல்லுவாங்க. ஆனால் சிரித்த முகம் என்று சொல்லக்கூடியவங்களுக்குள்ள என்ன இருக்காது? உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். உலகமெங்கும் பார்க்கக்கூடிய சார்லி சாப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சார்லி சாப்ளின் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு வந்ததெல்லாம் துன்பம் தான். மனைவினால் துன்பம், குடும்பத்தினால துன்பம், உற்றாதவர்களால் துன்பம், எல்லாவற்றிலும் துன்பம். ஆனால் அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்? மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருக்குள்ள அந்த மகிழ்ச்சி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே மகிழ்ச்சி என்பது உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். யாருக்குள்ளே இருக்கணும்? நமக்கு உள்ளத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சி இருக்கணும். அது எப்படி வரும்? ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த மகிழ்ச்சியை நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது காரியம் பார்ப்போம். 2வது காரியம் என்ன சொன்னேன் நான்? என்னது? நடத்தையை சீர்படுத்துங்கள். நம்ம நடத்தையை சீர்படுத்தணுமா? நமக்குள்ள எல்லாருமே இங்கே இந்த மனித குலம் அத்தனையும் எப்படி இருக்கும்? சஞ்சலமும் மகிழ்ச்சி இல்லாத நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதருக்குள்ள என்ன இருக்கு? கோபம், வர்மம், காமம், குரோதம் எல்லாம் இருக்கு. ஆனால் அதனை நம்ம சீர்படுத்தணும். நம்ம தான் சீர்படுத்த முடியும். அது யாரால் முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். ஆகவே நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும். உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஏன் அவங்களுக்கு அப்படி சொல்றாருன்னா, அந்த கொரிந்து மக்களுக்கு என்னவா, கொரிந்தியருக்கு முதல் திருமுகத்தில் வாசித்தீங்கன்னா, அந்நியர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் பார்க்கல. தன் தகப்பனுடைய இன்னொரு மனைவியோடு மகன் உறவு கொண்டு இருக்கிறான் அப்படி சொல்லுவார். அப்போ பாருங்க எவ்வளவு மோசமான நிலைன்னு பாருங்க. இன்னைக்கும் அப்படி தான் இருக்கு. எங்கே பாருங்க வெறும் மோசமான நிலைகள் இருக்கின்றது. அதனை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் 51:3 வாசிப்போம். திருப்பாடல் 51:3. அவர் பாருங்க, தாவீது ராஜா, அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, சொத்து இருந்தது, நல்ல அரண்மனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அவர் தவறி போனார். அவர் தவறி போனார். வாசிங்க 51. என் குற்றங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் இருக்கிறது. என் கண்ணுக்கு முன்னால இல்லை, மனக்கண்ணுக்குள்ள, அதுக்கு முன்னாடி இருக்குது. நம்ம கூட அப்படிதான் சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு முன்னாடி நான் யோகியா மாதிரி நான் நடிக்கலாம். மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப பரிசுத்தமாக வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்துக்கும் அவங்க உள்ளதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே அவர் சொல்கிறாரு, ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய சேவகனை, சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டேன், தன்னுடைய சேவகனை போர்க்களத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு
அவனுடைய மனைவியோடு அவர் தகாத விதத்தில் நடந்து கொள்கின்றார். அதனை நாத்தான் என்ற அந்த ஒரு இறைவாக்கினர் வந்து நீ இப்படி செய்துட்டியா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். எந்த வார்த்தையை? அவர் மனம் கசந்து தான் செய்த பாவத்தை உணர்ந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. சொல்லுங்க இப்போ வாங்க. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. என் பாவம் எப்போவும் என் மனக்கண் முன்னால நிற்குது. என் கண்ணை மூடுனா கூட என் மனக்கண்ணில் அது வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறார். 10வது வசனத்தை வாசிப்போம். அதை உணர்ந்துட்டார். எதை உணர்ந்துட்டார்? நான் செய்தது பாவம் தான், ஆனால் பாவ மன்னிப்பு அவர் பெறுகின்றார். பாவ மன்னிப்பு. அப்போ தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கின்றார். வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. கடவுளே, தூயதோ உள்ளத்தை என்னுள்ளே படைத்ததும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியதும் சொல்றார். என்னது? உறுதி தரும் ஆவியை என்ன பண்ணமா? என்னுள் புதுப்பியும். பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட நாம் தப்பு செய்யிட்டோம்னா நம்ம கடவுள்கிட்ட போக மாட்டோம், வேற எங்கன்னா போயிடுவோம். வேத வகையில் இன்றைக்கி ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அங்கே போயிடுவாங்க. நல்லா சொன்னாங்க எனக்கு, நான் சொல்ல, அவங்க சொல்கிறாங்க அங்கே போயிடுவாங்க. தப்பு செய்யிட்டா உடனே அங்கே போயிடுவாங்க. ஆகவே ஆனால் பெண்கள் எங்கே போவாங்க? சினிமாவுக்கு போயிடுவாங்க பிள்ளைக்கு. நண்பர்கள் இடத்துல போயிடுவாங்க. கரெக்ட், சரி, நல்லா சொன்னாங்க சிஸ்டர். நண்பர்கள் இடத்துல போயிடுவாங்க. ஆனால் நம்ம யார்கிட்டங்க போகணும்? கடவுள்கிட்ட போகணும். அவகிட்ட போய் ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன்பா, தப்பு செய்துட்டேன், ஆகவே எனக்கு தூயதோ உள்ளத்தை எனக்கு கொடுத்தாலும் சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிப்போம். இப்போ அதுலேயே 17வது வசனம். 17வது வசனம். கடவுளே, கடவுளுக்கு ஏற்ற நொறுங்கிய நெஞ்சமே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல அவர் பாவம் செய்தார், அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கின்றார். 2வது என்னை தூய்மைப்படுத்தும் சொல்றாரு. 3வதாக அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையின்படி நீர் என்னை தூய்மைப்படுத்து. நொறுங்கிய உள்ளம்தான் உமக்கு ஏற்ற பழி. நொறுங்கிய உள்ளம். நான் செய்திட்டேன் தப்பு அப்படின்னு உணர்ந்து என் உள்ளத்துக்குள்ளே நான் நொறுங்கி 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 ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அதனை அவர் என்ன செய்ய மாட்டாது? என்ன செய்ய மாட்டாது? அவமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஒரு நிலையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த காரியம் நமக்கு சொல்லுகின்றது. நான் சொன்ன காரியங்கள் 2 சாமிகள் புத்தகத்தில் அங்கே வரும். அந்த ஊரியா, பத்சேபாள், நாத்தான், இந்த கேரக்டர்லாம் அங்கே வரும். நான் சொன்ன காரியம் 11:1-17 குறித்து வச்சுக்கிடுங்க வேணும்னா. என்ன நடந்தது என்பதை 2 சாமிகள் புத்தகம் 11வது அதிகாரம் 1-17 இறை வார்த்தைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை நம்ம சீர்படுத்த வேண்டும். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 3வதாக என்ன? என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள். ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு நாம் ஒரு அந்த இதுக்கு போகலாம். பாடல் ஒன்று பாடுவோம். என்னை நேசித்தீரையா,
காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயன் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேட்டி அணைத்து கொண்டீரே. தாயன் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேட்டி அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. பிரைஸ் லார்ட். தாவீது இப்படிதான் பாடியிருப்பான் இல்லைங்களா? ஏனென்றால் ஆண்டவர் அவனை மன்னித்தார், ஆண்டவர் தான் அவனை மன்னிச்சார். பிரைஸ் லார்ட். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அடுத்த காரியமாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, என்ன பார்க்கிறோம்? அடுத்த அறிவுரைக்கு செவிசாய். அதுதான் நமக்கு மிக மிகவே பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் அவங்க ஆமாம் நான் எடுத்து செய்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த கால பிள்ளைங்க அப்பா இதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் கூட போமா நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. தந்தை தாய்க்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். உண்மைதானே? நம்ம பிள்ளைங்களாம் எல்லாமே நமக்கு எல்லாமே கீழ்ப்படிந்துட்டாங்களா? எல்லாவற்றிலும் இன்னும் அமைதியாகுதுங்க. பதில் சொல்லுங்க. எல்லாமே அப்படியே நம்ம சொன்னோடனே நம்ம பிள்ளைங்களாம் ஆமாம் செய்துட்டேன் அப்படின்றாங்களா? இல்லை, நம்ம ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னால் அம்மா இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த பிள்ளையாவது உடனே செய்துட்டேன் அப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்களா? இல்லை. அதான் நிதர்சனம், அதான் உண்மை இல்லைங்களா? ஆகவே அறிவுரைக்கு செவி சாய்க்காத பிள்ளைகளுக்கு இப்போ இருக்காங்க. ஆனால் பாருங்க, இந்த ஒரு வாசத்தை 2 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 20-22. 2 சாமுவேல் புத்தகம் 14-20-22 வாசிங்க. 16:16. ஆ 20-22.
அகிதோபல் கொஞ்சம் கவனிங்க, இந்த கொஞ்சம் கவனிங்க. அகிதோபல் அப்சலோமிடம் உன் தந்தை தன் வீட்டை காக்க இங்கு விட்டு சென்றுள்ள வைப்பாட்டியாரிடம் சென்று அவர்களோடு உறவு கொள், நீ உன் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாகி விட்டாய் என்று இஸ்ராயலர் அனைவரும் கேள்விப்படுவர், உன்னோடு இருப்பவர் அனைவரின் கை ஓங்கும் என்றான். போதும். என்ன படிச்சாங்க கேட்டீங்களா? அகித்தோப்பல் என்று ஒரு மனிதன், அப்சலோம் என்ற ஒரு மனிதன். அப்சலோம் யாரு அப்படின்னா நம்ம தாவீது ராஜாவினுடைய பிள்ளை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எவரை அவங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு இவர் ராஜாவா ஆகிறதுக்கு அவர் சதி செய்து வருகின்றார். சதி செய்து வெற்றியும் பெறுகின்றான். அப்போ தான் அவனுடைய நண்பன் யார், அகித்தோப்பல் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பன் சொல்கிறான், இப்போ நீ இங்கே இருக்க மக்களுக்கிட்டலாம் நல்ல பேர் வாங்கினான்னா அந்த ராஜாவுக்கு நீ எதிரியான ஆள் அப்படின்னு காமிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? என்ன படித்தாங்க? அவருடைய வைப்பாட்டிகளோடு நீ உறவு வச்சுக்க அப்படின்னு சொல்ல. அப்படி வச்சுக்கிட்டனா நீ தந்தைக்கு வெறுப்பு அங்கே ஆளாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட வந்து இருக்கிறவங்களாம் சேர்ந்துக்கிடுவான் அப்படின்னு இந்த ஒரு அறிவுரையை சொல்கிறான். இது நல்லதா கெட்டதா? ஆமாங்க, கரெக்டாக சொன்னாங்க சிஸ்டர். தவறான அறிவுரை, தவறான அறிவுரை. அப்படித்தான் நம்ம இப்போ கூட பாருங்க, நம்ம சமூகத்தில் முன்னாடி சொன்னாங்களே சிஸ்டர், அந்த பக்கம் 2 நண்பர்கள் போனாங்கன்னா நல்ல நண்பர் அவருக்கு வந்து அந்த பழக்கம் இல்லாதவர் கூட இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? சும்மா கொஞ்சம் தானே அப்படின்னுவார். என்னது கொஞ்சம் தானே, இது ஒரு வேலை தானே அப்படின்னுவார். அப்படி சொல்லி ஆரம்பித்து வச்சு கடைசியில் அவர் என்ன ஆவார்? ஆமாம், அதுக்கே போயிடுவார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நண்பர்கள் நமக்கு என்ன அறிவுரையை சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்க்கமாக நம்ம உணர்ந்து பார்க்கணும். அது இல்லைன்னு சொன்னால், நமக்கு சரியான அறிவுரை கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம வாழ்வு தான் கெட்டு போகும். நம்ம வாழ்வு தான் கெட்டு போகும். அவர் ஒன்றே இல்லை சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார். நான் சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார்? நான் சொன்னப்பா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பார். கேட்குறாங்களா இல்லையா? வட்டிக்கு வாங்கன்னு உங்களை கூட்டு போய் 10 காசு வட்டிக்கு வாங்கிடுவார். அவர் சொல்லும்போது நீங்களாம் சந்தோஷமாக வாங்கிடுவீங்க. நாளைக்கு கொடுக்க முடியாத பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது உன்னால் தானேப்பா வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், நான் தான் வாங்க சொன்னேன், பரவாயில்ல நானே கொடுத்துட்டேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார்? நான் சொன்ன உனக்கு என்னையா அறியா எங்கேயா போச்சு அப்படின்னு தான் கேட்பார். தவறான அறிவுரையை நாம் கேட்கவே கூடாது. யாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தால் கூடங்க, கணவனாக இருந்தால் கூடங்க, பெற்றோர்களாக இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறான அறிவுரையை சொன்னால் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனைவி தவறான அறிவுரையை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அரசன், அவனுடைய வாழ்நாளில் அவனுடைய ராஜ பதவி போச்சு, அவனுடைய எல்லா விதமான சொந்தங்களும் போச்சு. எங்கே போச்சு? இது பாம்பு போச்சா? போச்சு. அப்படி ஒரு மனிதனை பார்க்கணும். என்ன மனிதன் அவன்? எசபேல் என்று சொல்லக்கூடிய அரசியனுடைய அந்த ஆகாப் என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய மனைவி எசபேல். அவன் என்ன சொல்கிறான்? நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த திராட்சை தோட்டத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ இது கோயில் இருக்கு, இது சுற்றிய வீடு இருக்கு, இந்த கோயிலுக்கு என்ன பண்ணலாம், பக்கத்தில் இதெல்லாம் அப்படியே வளைச்சி போட்டுக்கலாம். இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது எல்லா இடங்களையும். இந்த தமிழ்நாட்டில் வளைச்சி போடுங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமானதை விட மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வளைச்சி போட்டுக்குவாங்க அப்படியே. அது மாதிரி தான். அதே மாதிரி அந்த ராஜா என்ன பண்ணான்? சொன்னான்,
அப்போ வானான்னு சொன்னான். ஆனால் அவன் போய் படுத்துக்கிட்டு மனம் கசந்து ஒரு மாதிரி இருந்தான். இந்த பொண்ணை பார்த்தா தன்னுடைய அந்த எசபேல் என்று சொல்லக்கூடாது அரசி என்ன சொன்னா, ஏன் படுத்துக்கிட்ட, என்ன என் விஷயம் அப்படின்னா, அந்த நாபத்து எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்டான் அப்படி. அவ்வளோதானே, நீ கவலைப்படாத போ அப்படின்ட்டான். அவன் என்ன பண்ண, ராஜாவுக்கு எதிராக அவன் பேசினான்னு சொல்லி அவனை கொலை பண்ணி போட்டா. கடைசியாக என்ன பண்ணான், இவன் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிட்டான். கடைசியாக என்னாச்சு, அந்த ராஜா அந்த எசபேலு மாலி மேலேருந்து கீழே தள்ளப்பட்டு அவளுடைய உடலெல்லாம் வெறும் எலும்பு கூடு தான் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த அரசி இறந்து போனான். நாய்கள் கடித்து அதனுடைய சதையெல்லாம் பீச்சு போட்டு அப்படியா அவள் இறந்து போனான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, சரியான நம்ம கூட சரியான தவறான ஒரு கருத்துக்களை நமக்கிடையே சொல்லக்கூடாது. நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லணும். அது நண்பனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், யாருக்கு வேணால் நல்ல கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லணும். வாழ்க்கையை உயர்வதற்கான கருத்துக்களை அவங்க சொல்லணும். தவறான கருத்துக்களை நம்ம சொல்லி அவங்களை திசை திருப்பி விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவியாமலே அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 1-13. 2 சாமுவேல் 12, அதே 2 சாமுவேல் கொஞ்சம் முன்னாடி வாங்க, 12வது அதிகாரம் 1-13. 1-13. நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய், ஆடு மாடு நிறைய இருந்தது. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. இருங்க செல்வனிடம் என்ன இருந்தது? ஏராளமான ஆடு இருந்தது, ஆட்டு மாடு எல்லாம் இருந்தது. ஆனா ஏழை கிட்ட இருந்தது ஒரே ஒரு என்ன இருந்ததுதான்? ஆட்டுக்குட்டி. ஆடு கூட இல்லை, ஆட்டுக்குட்டி. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்ககிட்ட இருந்தது, ஏழு கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. வாசிங்க இப்போ. வேறு ஒன்றுமே இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. அதை விலைக்கு வாங்கி இருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்தில் இருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகனைப் போலவே இருந்தது. வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். இங்க பாருங்க, வழிபோக்கன் ஒருத்தன் எங்க வந்தானா? செல்வன் கிட்ட வந்தானா? வாசிங்க. தன்னிடம் வந்த வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளின் ஒன்றை எடுப்பதை விட்டு பாருங்க. அவனுக்கு வழிபோக்கன் என்ன வந்துச்சு? அவனுக்கு வழிபோக்கன் என்ன வந்தது? செல்வனை பார்க்க வந்தான். வழிபோக்கன் ஒரு வழிபோக்கன் வந்தான் இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன இருந்தது? ஆடு மாடுகள் நிறைய இருந்தது. வாசிங்க இப்போ. வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு, ஆடு மாடு செல்வங்கிட்ட நிறைய ஆடு மாடு வந்து அதை எடுக்கிறதுக்கு விட்டுட்டு ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து பாருங்க. அந்த ஏழை கிட்ட இருந்தது எத்தனை ஆட்டுக்குட்டி? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. இவங்கிட்ட நிறைய ஆடு மாடு எல்லாம் இருந்தது. ஆனா அந்த ஏழை கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அதனை எடுத்துக்கிட்டான். எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான். வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான். வழிபோக்கனுக்கு உணவு தயார் போதும். இது என்ன அப்படின்னா, அப்பதான் நாத்தான் சொல்றாரு. தொடர்ந்து சொல்லும் பொழுது அவன் சாகடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தாவீது சொல்லுவார். அப்பேற்பட்டவன் என்ன பண்ணோம்? சாக வேண்டும் அவன் அப்படி சொல்லுவான். ஆனா அந்த நாத்தான் சொல்லுவாரு, அந்த ஆளு நீ தாண்டா அப்படின்னு. எந்த ஆளு? அந்த ஆளு நீ தாண்டா. நான் முதல்ல சொன்னேன் மற்ற பத்சேபாள் பற்றி, அதுதான் இங்கே நடக்கிற காரியமாக இருக்குது. வழிபோக்கன் என்பது என்ன? உடல் இச்சை. அவன் உடல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அவங்ககிட்ட 1008 ஆடு மாடுனா நீங்கள் இன்னும் ஆடு மாடு நினச்சிக்கூடாது. அவனுக்கு தான் 1008 மனைவிகள் இருக்காங்க. ஆனால்
தன்னுடைய சேவகன் உரியாவினுடைய மனைவி, ஒரே ஒரு மனைவி பத்சேபாள், அவனுக்கு போய் அவனோடு தகாத உறவு வச்சுக்கிட்டான். தாவீது நல்லா பைபிளை படித்தவர், பைபிள்னால் இப்போ பைபிள், அப்போது தோராவை படித்தவர், சட்டங்களை படித்தவர், தெரிந்தவர், இப்பேற்பட்டவன். அதனால தான் அவர் உடனே என்ன சொல்கிறாரு, இவர் நினச்சிக்கிட்டாரு இவர் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுட்டு அப்பேற்பட்டவனை என்ன பண்ணோம், கொலை செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வாசினா தெரியும், கொலை செய்யப்பட வேண்டும், அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல். அப்போ தான் சொல்கிறாரு நாத்தானு, அடப்பாவை நீ தாண்டா அது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் மனம் மாறி, நான் முதல்ல வாசித்தம் பாருங்க 51வது சங்கீதம், அதை அவர் சொல்கிறார். மனம் மாறி தான் செய்த தவறு உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி அவர் செய்யக்கூடிய காரியம்தான் அந்த 51வது சங்கீதம். வருஷத்தில் ஒரு முறை நம்ம அதை கோயிலில் படிப்போம் இல்லைங்களா? என்னைக்கு படிப்போம்? டிசம்பர் 8ஆம் தேதி அந்த 51வது சங்கீதத்தை எல்லாரும் படிக்க சொல்லுவாங்க. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம சீர்படுத்த வேண்டும். 3வது காரியம் நான் பார்த்தோம். 4வது காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மன ஒற்றுமை கொண்டிருங்கள். மன ஒற்றுமை இருக்கணும். அது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்கும் யாருக்கும் நண்பர்களும் யாராக இருந்தாலும் சகோதர சகிகளும் மன ஒற்றுமை இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், மனைவி வீட்டுக்காரர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருந்தால் அந்த குடும்பம் உருப்படுவங்களா? 2 பேருக்கும் என்ன இருக்கணும்? ஒரே மனசு, ஒரே மனசு இருக்கணும். இப்போ தான் எனக்கு இந்த ஞாபகம் வருது, இதை தொடர்ந்து சொல்லும்பொழுது தான். ஒரு ஆற்றுல ஒரு சாமியார் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருந்தார். சாமியார் குளிச்சுட்டு வெளியே வரார். கூட வந்து இப்போ தான் நம்ம சாமியார்னா நம்ம 4 பேர் போவோம் இல்லை, நான் கூட போவேன். சாமியார் வந்துட்டாங்க என்ன பண்ணுவோம்? எல்லோரும் சேர்ந்து அது கூட போய் என்ன இருப்போம், ஓடுவோம். சாமியார் வந்துட்டான், நானும் என்னோட சேர்த்தான் சொல்கிறேன், நான் என்னை விட்டுட்டு சொல்லலை. சாமியார் வந்துட்டாலும் நம்ம சேர்ந்து அப்படியே ஓடுவோம், கூட சேர்ந்து போடுவோம். அது மாதிரி அந்த குருவானவர் அந்த ஆற்றில் குளித்து வெளியே வரும்பொழுது அவரோடு சேர்ந்து அவங்களோட சீடர்கள்லாம் போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க, கத்தி கத்தி சண்டை போடுறாங்க. அப்போ குருவானவர் கேட்டாலும், ஏன்பா இப்படி சண்டை, பக்கத்தில் நின்று சண்டை போடுங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த சீடர்கள்லாம் சொன்னாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொன்னாங்க. அவன் கோபத்தில் இருக்கான், இவன் மேலே குற்றம் இருக்குது, அதனால் இவங்க 2 பேரும் நல்லா சத்தம் போட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டுட்டு போனாங்க. சரி அப்படி தானே அப்படின்னா, ஏன் பக்கத்தில் தானே இருக்காங்க, இப்போ நான் ஒளிப்பெருக்கில் பேசுகிறேன்னு சொன்னால் அங்கே இருக்க அந்த சிஸ்டருக்கு கேட்கணும் இல்லைங்களா? இல்லை அங்கே வெளியே இருக்கவங்களுக்கு கேட்கணும். நான் மைக் இல்லாமல் பேசினேன், இப்போ கேட்குதா? இங்கே இருக்கவங்களுக்கு தான் கேட்கும், வெளியே இருக்கவங்களுக்கு கேட்க. அப்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் பேசுறது கேட்கும், தூரம் இருக்கவங்களுக்கு கேட்காது. அப்போ அவங்க பக்கத்தில் தானே இருக்காங்க. யார்? 2 பேரும் சண்டை போடுறாங்களே, பக்கத்தில் இருந்து ஏன் அவ்வளோ வேகமாக பேசணும், சவுண்டாக பேசணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாதான், அவங்க மனசு இருக்குது பாருங்க, அவங்க மனசு. யார் மனசு? அந்த 2 பேர் சண்டை போடுறாங்களே மனசு, அது தூரத்தில் இருக்கான். எங்கே இருக்கு? ஆமாம், அவங்க 2 பேர் மனசும் தூரம் போச்சு, அங்கே இல்லை. 2 பேர் மனசும் தூரம் போனதுனால இவங்க சத்தம் போட்டு பேசும்பொழுதுதான் அது அவங்களுக்கு கேட்கும்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் கூட அப்படி தாங்க இருக்கோம். சண்டை போட்டால் பயங்கரமாக பக்கத்தில் தான் இருப்போம், சவுண்டாக பேசுவோம், சவுண்டாக திட்டுவோம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா 2 பேரும் சண்டை போட்டான். அப்போ நம்முடைய மனம் எங்கே இருக்கு? தூரத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நம்ம மன ஒற்றுமையோடு வாழும். மன ஒற்றுமை இல்லைன்னா குடும்பம் சிதைந்து போகும், சமுதாயம் சிதைந்து போடும், தேசம் சிதைந்து போகும், எல்லாமே சிதைந்து போகும். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அண்ணன் தம்பியாக வாழ்ந்த எல்லோருமே
மதம், இனம், மொழி, ஜாதி எல்லாமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே போகுது, மாறிட்டே போகுது. இப்போது எதுக்கெல்லாம் கொலை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது, எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டான்னு தெரிய மாட்டேது, எதுக்கெல்லாம் சண்டை போடான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடுச்சு. ஆகவே மன ஒற்றுமை மிக மிக அவசியம் என்பதை தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 18:1-4 வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 18:1-4. சவுலுடன் பேசி முடித்த போது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். போதும் சிஸ்டர். யோனத்தான் யாரு அப்படின்னா, முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். அந்த சவுலுடைய மகன் பேர் தான் யோனத்தான். ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுடுங்க. அந்த ராஜாவுக்கு அடுத்ததாக யார் ராஜாவாகாது? யாருங்க சொல்லுங்க, யார் ராஜாவாகாது? அவங்களுடைய பிள்ளை தானே. முதல் பிள்ளை யாருக்கு அவன் தான் வருவான். இல்லை அவர் செத்து போனான்னா அடுத்த பிள்ளை, அடுத்த பிள்ளை அப்படி தானே, வாரிசு மாதிரி தானே. இப்போ கூட அப்படி தானே நடந்துனுக்குது. ஆனால் ஆகவே ஒரு ராஜான்னு இருந்தால் அவருக்கு அவருடைய பிள்ளை தான் ராஜாவுக்கு வர முடியும். ஆனால் இந்த யோனத்தானு யார் நினச்சான், தாவீது இந்த அரியணையில் ஏறுவார் என்பதை அவன் உணர்ந்தான். அப்படி இருந்தும் கூட அவன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. யோனத்தான் எப்படி அவரோடு இருந்தான்னு சொல்லி வாசிங்க பார்ப்போம். யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி, பாருங்க, தம் உயிரென கருதி இதுதான் நான் பார்க்கணும். அன்பு கொண்டிருந்தார், அவர் மீது அன்பு கொண்டார், தன்னுடைய உயிர் போல. அப்போ நமக்கு நம்ம உயிர் முக்கியம் இல்லைங்களா? நம்ம உயிர் முக்கியம். சப்போஸ் ஒரு மலை மேலே ஏறிட்டு இருக்கோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒய்ஃபு கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்? ஓடி போய் பிடிச்சி தூக்குவாரா? ஒரு படகுல போயிட்டே இருக்காது, மனைவி விழுந்துட்டாங்க தண்ணியில். இவருக்கு நீச்சல் தெரியாது. இவர் என்ன பண்ணுவார்? ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம மனைவியாக இருந்தாலும் நம்ம கணவனாக இருந்தாலும் நம்ம உயிரை எப்போ பாதுகாத்துக்க போலும். ஒன்றே வேண்டாம். நான் கடந்த மாதம் அந்த ரோடு மேலே அப்படியே போயிட்டே இருந்தேன். 2 பேர் போயிட்டே இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போயிட்டே இருந்தாங்க. அங்கே இந்த சின்ன பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பட்டாசு, அது என்ன பட்டாசு, இந்த பெரியஸாக ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பட்டாசு அங்கே வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் பார்க்காம அப்படியே போயிட்டாங்க. அங்கே டமான் வெடிச்ச உடனே அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. உயிரினும் மேலாக நினைச்சிருந்தாங்களா அவங்க ஓடி இருப்பாங்களா? அது எப்படிங்க? ஆகவே அவன் தன் உயிரை விட அவன் தன்னுடைய நண்பன் தாவீதை நேசித்தான். அது சில இடங்களில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒரு பெண்ணை நேசிப்பது போல. ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி நேசிப்பான்? அந்த பெண் இல்லைன்னா நான் என்னாவேன், என் வாழ்க்கையே கிடையாது. தாடி வச்சுக்குவான். பெண்ணு கிடைக்கலன்னா தாடி வச்சுட்டு போயிடுவான். அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு ஆண் அருமையாக விரும்பிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணுவா? சோகமாயிடுவா, சாப்பிட மாட்டா, தண்ணி குடிக்க மாட்டா, எல்லாம் பண்ணுவா. அதுதான் ஸ்நேகம். அந்த மாதிரி ஸ்நேகத்தை ஒரு பெண் மீது ஒரு ஆண் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்நேகத்தை போல இந்த தாவீது மீது இந்த யோனத்தான் வைத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட்.
ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா சும்மா தமாஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இது இந்த மாதிரி ஒரு உணவு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை நம்ம மன ஒற்றுமை அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். யோவான் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:11. யோவான் 17:11. இயேசுவுக்கும் தந்தைக்கும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இதை தான் பார்க்கணும். தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல, தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பதாக. இது யார் சொல்றாரு? இயேசு சொல்றார். இயேசு சொல்லுகிற வார்த்தை. மற்றவங்க சொன்னா கூட பரவாயில்ல, இயேசுவே சொல்றாரு. நாம் எப்படி தந்தையும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கோமோ அது மாதிரி அவங்க ஒன்றாக இருப்பாங்க. யாருக்கு சொல்றாரு? யாருக்காக சொல்றாரு? சீடர்கள், அவருடைய சீடர்களுக்காக. அப்ப நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? அவருடைய சீடர்கள் தான். தைரியமா சொல்லுங்க, நாம அவங்களோட சீடர்கள் தான். ஆகவே அந்த ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பதாக நாமும் ஒன்றாக இருக்கணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா மனுஷ இயல்பு தான். கணவனுக்கு மனைவிக்கு கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எல்லா மனைவியும் கணவன் சொல்றது கேட்டு ஆமாங்க நீங்க தாங்க என் தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே கணவன் அம்மா நீதாம்மா எனக்கு அந்த அம்மன் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரே கருத்து இருக்காது. ஏனென்றால் எனக்கு நல்லா மேக்கப் போட முடியும், மேக்கப் போட்டுக்குவேன் அப்படின்னு நினைக்கிற மனைவி இருப்பாங்க, இல்லை கணவன் இருப்பார். ஆனால் கணவன் வேறு ஒருத்தருக்கு என்ன இருக்கும், அதெல்லாம் வேணாங்க நான் சும்மா சாதாரணமாக இருந்துக்கிறதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி மேக்கப் போட்டால் கணவன் மேக்கப் போடாமல் இருப்பார், கணவன் மேக்கப் போட்டால் மனைவி மேக்கப் போடாமல் இருப்பாங்க. கருத்து வேறுபாடு தானே. ஆனால் எதில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்? மன ஒற்றுமை. என்னத்தான் பிரிவினைகள் இருக்கும், என்னதான் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் சில விஷயங்களில் நாம் கருத்தொற்றுமையோடு செயல்படும் பொழுது தான் வாழ்க்கை இணைக்கும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நானும் என் மனைவி இருக்கோம், எனக்கு சில விஷயம் பிடிக்கலாம், என் மனைவிக்கு சில விஷயம் பிடிக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் போகலாம். எனக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் நான் என்ன செய்யணும்? என் மனைவியை நான் நேசிக்கணும், மன ஒற்றுமையோடு வாழணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க சில காரியங்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆகவே நாம் மன ஒற்றுமையோடு வாழும்பொழுது தான் குடும்பம் சமாதானமாக இருக்கும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையான சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும், சமுதாயம் ஒற்றுமையான இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்கும், தேசம் ஒற்றுமையான இந்த உலகம் ஒற்றுமையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். ஒரு பாடல் ஒன்று பாடி கடைசி இதுக்கு போயிடுவோம். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். இதெல்லாம் செய்யக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னோடு பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள்,
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், என்னோடு பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. என்னோடு பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். என்னோடு பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. கடைசியாக ஒரு காரியம் என்னது? அமைதியுடன் வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இந்த அமைதி இருந்ததுன்னா எல்லோருமே கண்டிப்பாக நல்லா இருப்போம். இந்த அமைதி இல்லாதனால்தான் இந்த உலகம் இப்படி இருக்கு. சரி, இதுக்காக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். நமக்குள்ள அமைதி இல்லை, ஆனால் அந்த அமைதியை யார் கொடுப்பார்? நமக்குள்ள அமைதி இல்லை, ஆனால் அந்த அமைதியை யார் கொடுப்பார்? எப்பேற்பட்ட அமைதி? அதுதான் நாம் பார்க்க போவோம். 14:27. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். போதும் சார். நான் கொடுக்கும் அமைதி இந்த உலகம் கொடுக்க அமைதி போன்றது அல்ல. அப்போ உலகம் ஒரு அமைதி கொடுக்குது நமக்கு, இல்லைங்களா? உலகம் ஒரு அமைதி கொடுக்குது. நான் முதல்ல சொன்னேன், 2 நண்பர்கள் போனாங்க, கடையை பார்த்தாங்க, உடனே போயிட்டாங்க. அதே தான் சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் கொடுக்குற அமைதி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு போகிற துன்பங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஆண்கள் இப்படியாக ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. பெண்கள் சகோதரி சொன்ன மாதிரி அவங்க நண்பர்கள்கிட்ட அப்படி பேசி ஆட்டுக்கிடலாம், அமைதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அமைதியெல்லாம் உலகம் கொடுக்கிற அமைதி. ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அமைதி என்றும் நிலைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி என்றும் நிலைத்திருக்கும். எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், என்னத்தான் நடந்தாலும், நம்முடைய உடலில் நோய்கள் வந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம்? அந்த அமைதியை இழக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், மந்தையிலே இளம்பாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் அப்படின்னு ஆபக்கூக் பாடுறாரு. ஆபக்கூக் 2 நீங்கள் வாசித்தீங்களா தெரியும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி கனி கொடாமல் போனாலும், மந்தையிலே கிடாய்கள் இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏனென்றால் அந்த அமைதியை கொடுப்பவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தருகின்ற அமைதி நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த தொல்லைகள் வந்தாலும் நமக்குள்ள அந்த வைராக்கியமுள்ள அந்த அமைதி நமக்குள்ள இருக்கும். பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. யோவான் 20வது அதிகாரம் 19 வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம் 19. முடிச்சிட்டேன் நான், இதோட முடிச்சிட்டேன். கடைசி வாரத்தின் முதல் நாள். ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ போதும். கதவு மூடப்பட்டிருந்தது. சீடர்கள்லாம் அஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன் அஞ்சிட்டு இருந்தாங்க? இயேசு அப்பேற்பட்ட ஒரு புதுமைகளை செய்தவரை, அப்பேற்பட்ட நோயாளி குணமாக்கியவரை, அப்பேற்பட்ட இறந்தவர்களை உயிர் பெற்றவரை, அவருக்கு என்ன வந்துச்சு? சிலுவை மரணம். அவரோடு நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும்? அதுதான் அவங்க அஞ்சினாங்க. அவங்களுக்குள்ள என்ன பயம் வந்துச்சு? பயம் 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 வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க? கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவு கூட திறந்து வைக்கல. நம்ம வீட்டில் ஒரு மீன் குழம்பு வச்சோம்னா என்ன பண்ணுவோம்? கறி குழம்பு வச்சா என்ன பண்ணுவோம்? அதுதான் அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அவங்க வந்து கதவை சாத்திட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல தான் இயேசு எப்படி வந்தாரு? கதவை திறந்துகிட்டு வந்தாரா? கதவை திறந்து வரல, அவர் உள்ளே வந்தார். வலிமை உடையவர், ஆற்றல் உடையவர். ஆகவே அந்த கதவு சாத்தப்பட்ட கதவுக்குள்ளே அவர் வந்து நின்றார். நின்று சொன்னாரு, உங்களுக்கு அமைதி உண்டாகுன்னு சொன்னார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 21வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார். பிரைஸ் லார்ட். இது 2வது முறை சொல்றாரு. சரி, 26வது வசனத்தை வாசிப்போம். இருபத்தி ஆறு தானே? நீங்க எதையோ வாசிட்டு இருக்கீங்க. நானும் அதுக்கு தான் திரும்பி கேட்டுக்கிறேன். நான் அதுக்கு தான் திரும்பி கேட்டுக்கிறேன் நான். சரி, திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அமைதி உண்டாகும். 3 முறை சொல்றாரு. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை அவர் சொல்றாரு. ஏன் 3 முறை சொல்லணும்? எப்பவுமே ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா, நான் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் சொன்னது சரிதான்பா அப்படின்னு போயிட்டோமா, என்ன பண்ணுறோம்? சொன்னது சரிதான், நான் சொன்னது சரிதான்பா 10 முறை சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்? தான் சொன்னது சரி என்பதை நிரூபிப்பதற்காக நாம் பல முறை சொல்கிறோம். அது மாதிரி தான் இயேசு அவங்களை திடப்படுத்துவதற்காக 3 முறை அவர் சொல்கிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை உங்களுக்கு அமைதி உண்டாகுன்னு சொல்கிறார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 காரியங்களை சொன்னேன். என்ன? முதல், மகிழ்ச்சியாயிருங்கள். 2, உங்கள் நடத்தை சீர்படுத்துங்கள். அறிவுரைக்கு செவிசாயுங்கள். மன ஒற்றுமையாயிருங்கள். அமைதியோடு வாழுங்க. அமைதியோடு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தொடர்ந்து அந்த வார்த்தையை நம்ம அப்போ என்ன சொல்கிறாருன்னு வாசிக்க கேட்போம். அப்போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார்.
இதெல்லாம் செய்தா, எதெல்லாம் செய்தா? இந்த 5 காரியங்களை செய்யும் பொழுது என்ன யாரு இருப்பாரு? என்ன என்ன சொல்லியிருக்கேன்? என்ன வாசித்தேன்? அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார். இந்த 5 காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தான் அந்த அன்பும் உள்ள கடவுள் நம்மோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நல்ல நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த கருத்துக்காக நான் வந்து வேறு ஒரு கருத்தை தான் நான் கொண்டு வந்தேன். மங்களபுரத்தில் சொன்ன கருத்தையே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் 2 நாட்களாக உட்கார்ந்து இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா இது 5 காரியம், அங்கேயும் 5 காரியத்தை சொன்னேன், அது வேறு காரியம். இங்கேயும் 5 காரியம், இது வேறு காரியம். ஆகவே நம்ம தியானிக்கணும். நேற்று சொன்னார், வேதம் சொன்னார், வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னார். வேதத்தை வாசித்து அதன்படி கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு இறை வார்த்தை இதை படிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு நிலை வரும். சும்மா படிக்கக்கூடாது. பொருள் உணர்ந்து நாம் படிக்க 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 ஆண்டவர் நமக்கு அளவில்லா ஞானத்தை தருவார். அளவில்லா ஞானத்தை அவர் கொடுப்பார். ஆகவே அந்த ஒரு நிலையில் நாம் அதை பார்க்கணும். பியோ பற்றி நான் சொன்னேன். ஏன் இந்த 5 காரியங்களை அவருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபாதர் பியோ பற்றி சொன்னாங்க, எனக்கு தெரியும் சொன்னாங்க. அவர் எப்பொழுது பிறந்தார்? யாருக்குன்னா தெரியுமா? எனிபடி? சரிதானா? ஆயிரத்தி 887 அவர் பிறந்தது. அவர் இறந்தது 1968. நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் தான் அவர். நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் தான் அவர். வந்து 5 காயங்கள் உடைய புனிதர் அப்படி சொல்லுவாங்க. அவர் 5 காயங்கள். இயேசுவுக்கு எப்படி 5 காயங்கள் இருந்ததோ அவ்வாறே புனித பியோவுக்கு 5 காயங்கள் வந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்த பொழுது அவரை பணி செய்ய திருத்தந்தை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிட்டார். அவர் போய் பணி செய்தார். எங்கே? போர் நடக்கக்கூடிய இடத்துல அவர் பணி செய்தார். பணி செய்து வந்த பிறகு 1918 அவர் வந்து மக்களுக்கு ஒப்பு அருட்சாதனம் கொடுக்கும் பொழுது அவருக்கு இந்த 5 காயங்கள் அவருக்கு வருகின்றது. இந்த 5 காயங்கள்ல இருந்து பிளட்டு வெளியே வந்துச்சுன்னா, நம்ம உடம்புல பிளட்டு ரத்தம் வெளியே வந்ததுன்னா அது என்ன நல்ல வாசனையாக இருக்குமா, கெட்ட வாசனையாக இருக்குமா? ஆகவே ஆனால் நமக்கு அப்படி. ஆனால் அவர் கையிலிருந்து கால்களிலிருந்து வரக்கூடிய அந்த 5 காயங்களிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்தமானது நறுமணம் வீசுகின்ற ஒரு நிலையிலே அது இருந்தது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் கடைசி அவர் இறக்கும் வரையிலும் அந்த 5 காயங்கள் எப்போ அவருக்கு ஆச்சு? 1918. அவர் இறந்தது எப்போ? அப்போ அவர் இடையில எத்தனை வருஷம் இருக்கு? அது கணக்கு போடணுமா? 60 வருஷம். 50? சரி, அதான் நான் 50 வருஷம். 50 கணக்கு போட்டு சொல்கிறாங்க இப்போ தான் 50. சரி, 50 வருஷம் அந்த காயங்களோடு இருந்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம யோசிப்பதற்கு நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்கிறோம். 50 வருடங்கள் தன்னுடைய காயம் இருந்தால் என்ன சும்மா சாதாரணமாக இருக்குமா? வலி, பொறுக்க முடியாத வலி அவருக்கு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தான் அவர் வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த புனிதரை பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய இந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் நாம் உணர வேண்டும். இந்த 5 காரியங்களை அவர் தன்னுடைய உடலை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பொழுது தான் அவர் புனிதராக்கப்பட்டார்.
பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நான் எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியாது, அது இறைவன் தான் அறிவார். சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டிய விஷயத்தை வெளிப்படுத்தினேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை கூட சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் டைம் நேரம் இல்லை. இன்னொரு கதையை கூட சொல்லலாம், வேண்டாம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய இந்த 5 காரியங்களில் அவரோடு பியோவோடு, தந்தை பியோவோடு, புனித தந்தை பியோவோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் அவரை போல மாறவில்லை என்றாலும் தொடர்ந்து அந்த ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓட இறைவன் நமக்கு அருள் தர நாம் இறைவனிடம் வேண்டுவோம். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் முடிப்போம். ஒரே ஒரு பாடல் எழுந்துடும், ஒரு பாடலை பாடி நாம் முடிப்போம். நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளும் கூட ஆண்டவரே, தொடக்கம் முதல் மட்டுமாய் நீர் வழிநடத்தியதை நன்றி செலுத்துகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, இங்கே வந்தவர்கள் ஆண்டவரே பெருமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு ஆண்டவரே பதிலளிக்க அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, நோய்வாய்ப்பட்ட மக்களை கண்ணோக்கி பாரும், அவர்கள் நோய்களை சுகப்படுத்தும். சுகப்பிரசம் வேண்டுகின்ற மக்களை கண்ணோக்கி பாரும், அவர்கள் சுகப்பிரசம் பெற நீ உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, கழுத்து வலி, தோல் வலி, பட்டை வலி, எல்லா அன்புள்ள தகப்பனே எல்லா வழிகளையும் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிட்ட ஆண்டவரே. கண்களில் உள்ள குறைபாடுகளை நீக்கி போடு ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, காதுகளில் உள்ள குறைபாடுகளை நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிட்ட ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, நீ ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. நீரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, நாளை கூட நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே இன்னல்களும்
எந்த விதமான தடைகளும் ஏற்படாத ஆண்டவரே நீ இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இதோ மழையின் சீற்றத்தை ஆண்டவரே நீ தடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள ஆண்டவரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரை ஒவ்வொருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுமா தடுத்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே. உடைய கிருபையின் கத்தனால் தாங்க வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய இந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆண்டவரை நீர்தாமே பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரை. அவர் உடல் நோய்களை ஆண்டவரை நீ நீக்க வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரை. பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரை. எல்லா விதமான ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரை. நீதாமே பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் எல்லா விதமான ஆசீர்வாதம் நிரப்பும் இயேசு என்ற பெயரால் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாசெல்லா தேவ நேசரே வாழ்க. கைகளை உயர்த்தி அனைவரும் 2 கைகளை உயர்த்தி வாழ்க மாறி வாழ்க 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 மாறியே மோதாதை தாயாசை மூர்பாவமற்றாய் ஆதியே லாதோனை மாதே நீ பெற்றாய். கைகளை உயர்த்தி வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை மறவாதே. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். மாணவர்களே, இந்த கடந்த கொடியேற்றம் முதல் இந்நாள் வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமான தேவ செய்திகளை அளிப்பதற்காக கடவுள் ஒவ்வொரு நாளும் தந்த நற்செய்தி பணியாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட நாளை ஒரு தினமும் நமக்கு கொடி இறக்கம் வரை திருத்தேர் திருபவனியும் திருப்பலியும் கொடி இறக்கும் வரை இயற்கையின் சீற்றம் எதுவில்லாமலும் சாத்தானுடைய எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படாதவாறும் ஆவியானவர் தாமே நமக்கு காத்தருள வேண்டும் என்று ஒரு நிமிடம் நின்று ஆண்டவரை ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஒரே ஒரு சாட்சி, இந்த 7 நவநாளில் ஒரு சாட்சி ஒன்று வந்திருக்கு.
மூன்றாவது நாள் சகோதரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு லேடி இந்து லேடி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு காதில் ரத்தம் வந்துருச்சு. எந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காதில் ரத்தம் வந்து ஐசியூவில் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது நாள் இங்கே வந்து சொன்னாங்க. இதே சகோதரி போன வருஷம் ஒரு சகோதரி இதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஜபிச்சோம், ஜெபிச்ச பிறகு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி, ஆனால் சாட்சி சொல்லலை. இந்த மூணாவது நாளில் ரத்தம் வந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே ஒருமனப்பட்ட சகோதரர் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் செய்தோம், அந்த சகோதரிக்காக ஜெபம் செய்தோம். இன்று ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரி ஐசியூலேருந்து வெளியே வந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள். அன்னைக்கும் ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி கரங்களை துவைப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்களுடைய வேளாள வேண்டுகோள், நாளைக்கு எந்த ஒரு மழையும் சீற்றம் வராமல் அன்னையின் திருவிழா நல்லதே நடக்க உங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள். நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன், மறந்துட்டீங்களா? பாருங்க, நேற்று கேள்வி கேட்டேன். சகோதரிக்கு வாங்க இங்கே. எனக்கு நான் இன்னைக்கு வந்து எதுவும் கொண்டு வரல, நாளைக்கு பாதைக்கிட்ட நான் பாதைக்கிட்ட மூலமா ரைட் சொல்லுங்க. இணை சட்டம் 27 15 16 17 18 19 20 21 22 12 மொத்தம். அதில் தான் 12 நேற்று சொன்ன அந்த விஷயம் அதுதான். எத்தனை 12 முதல்ல வருது அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் திருவிழியத்தை அனுதினமும் படித்தா ஒரு வருஷத்தில் படித்து முடிக்கலாம். அதுக்கு உண்டான பேப்பர்ஸ் இருக்குது என்கிட்ட. விருப்ப முடிவு மட்டும் வாங்கிடுங்க, சும்மா வாங்கிட்டு போய் வேண்டாம். விருப்ப முடிவு மட்டும் அந்த பேப்பர் வாங்கி தொடர்ந்து படித்தா ஒரு வருஷத்தில் விவிலியை படித்து முடிக்கலாம். நன்றி. சகோதரர் லூயிஸ் அவர்களுக்கு நற்செய்தி வழங்குவதற்காக நன்றி. மற்றும் இன்று வந்த அற்புதர் இயேசு தொலைக்காட்சிக்கும் அது நிறுவனர் நெல்சன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் மங்களபுரம் அன்னை வேளாங்கண்ணி பகுதியிலும் சேர்ந்து வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பகுதி தலைவர் ஆனந்த் அவர்களுக்கும், மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நவநாளை சிறப்பித்த மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது திருவிழா திருப்பலி அனைவரும் தயவு செய்து சரியாக ஒரு 6:30 மணி வரையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAJokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.